அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தந்திரமாய் ஏற்றுக்கொண்டான். ஏசப்பா சிலுவையில் 7 வார்த்தை பேசுறாங்க. அந்த 7 வார்த்தையை கொஞ்சம் வார்த்தை பிதாவை எடுத்து பேசுறாரு, இன்னும் கொஞ்சம் வார்த்தை மனுஷங்க இருக்கிற ஏசப்பா பேசுறாரு. எந்த மனுஷங்கிட்ட ஏசப்பா பேசுறாரு? அந்த 3 வார்த்தையை அவங்க அம்மா கிட்டையும் இன்னொருத்தர் யாருன்னா நெருக்கமா இருக்கிற யோவான் கிட்ட ஏசப்பா அவரோட டிசிஷன் கிட்ட பேசுறாரு. இப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான வார்த்தை. ஏன்னா ஏசப்பாவுடைய அம்மாவுக்கும் யோவானுக்கும் ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கல. அதனால இந்த வார்த்தை விசேஷமான வார்த்தை. 2வது பாயிண்ட் நம்ம 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 வாழ்க்கையில நம்மகிட்ட எல்லாமே இருக்கும்போது, காசு ஆகட்டும், அப்படி வேற ஏதாவது இருக்கும்போது, நம்ம சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட இருப்பாங்க. இதெல்லாம் இல்லைன்னா அவங்க நம்ம கூட இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட காசுல இவங்ககிட்ட இருக்கணும், என்ன போடணும், அந்த மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஏசப்பா நல்லா இருக்கும்போது ஏசப்பாவை சுற்றி அவ்வளோ பேர் இருந்தாங்களாம். ஏசப்பா சுற்றி அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா சிலையில் அறையும் போது ஏசப்பா கூட யாருமே இல்லை. 4 பேர் தான் இருந்தாங்க. அந்த 4 பேரில் 2 பேர் ஏசப்பாவுடைய அம்மா, 2வது யோவான். இவங்க 2 பேர் தான் ஏசப்பா கூட இருந்தாங்க. 3வது பாயிண்ட் ஏசப்பாவுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர்கள் ஏசப்பா கூட இருந்தாங்க. அந்த ஏசப்பா சிலுவையில் அறையும் போது 12 சீஷர்ல ஒருத்தவங்க தான் ஏசப்பா கூட இருந்தாங்க. அவங்க தான் யோவான். மற்ற பேர்லாம் ஏசப்பா கிட்ட கூட வரல, ஓடி போய் ஒழிஞ்சுக்கினாங்க. அந்த 12 சீஷர்ல யோவான் மட்டும்தான் ஏசப்பா கிட்ட வந்தாரு. 3வது பாயிண்ட் ஏசப்பா அவங்க அம்மா அவங்க அம்மா கூட 30 வருஷமா இருந்தாங்க. அதனால ஏசப்பா சிலுவையில் அறையும்போது அவங்க அம்மாவும் ஏசப்பாவை விட்டு போதில்லை. ஏன்னா 30 வருஷமா இருந்து ஏசப்பா அவங்க அம்மா பார்த்துருந்தாங்கல்ல, அதனால அவங்க அம்மாவும் போகல. 3வது பாயிண்ட் ஏசப்பா இறந்து போகிற நிலைமையில யோவானையும் அவங்க அம்மாவும் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம இல்லைன்னா அவங்க தனிமையாயிடுவாங்களே அப்படின்னு ஏசப்பா யோசிக்கிறாரு. அந்த நேரத்தில் ஏசப்பா சொல்றாரு, அதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை யோவானுக்கு அம்மாவா ஏசப்பா ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்போ நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்தாரு. 4வது பாயிண்ட் லூக்கா 2:34. அப்படின்ட்டு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சீமோன் ஏசப்பாவுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்ப ஏசப்பா குழந்தையா இருந்தாரு அந்த வார்த்தையை சொல்லும்போது. இப்ப நமக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருக்குமா? நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, நம்ம பிள்ளை அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் ஏசப்பா சிலுவையில் அறையும் போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். அப்போ சீமோன் சொன்ன வார்த்தை இந்த இடத்துல நிறைவேறிச்சான். 5வது ஏசப்பா அம்மா சபையை குறிக்குது.
யோவான் வந்து ஆத்மாவை குறிக்குது. இப்போ அம்மாவை பையனும் பிரிக்க முடியாதுல்ல, அதே மாதிரி தான் நம்மளையும் சபையும் எப்பயும் பிரிக்க முடியாது. நம்மளும் பிரிஞ்சு போகலாம்.